மாரி என்னாச்சு மாரி? அம்மா ஏன் குழந்தைய காணோம். என்ன மாரி குழந்தைய காணோமா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, நான் கீழே வரும்போது ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தா. மேல போய் பார்த்தா ரூம்ல குழந்தை இல்ல. நீங்க யாராவது குழந்தைய கீழே தூக்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். நாங்க யாருமே குழந்தைய தூக்கலையே மாறி. ஆமா மாறி, நாங்க யாரும் குழந்தைய தூக்கிட்டு வரல. மாரி குழந்தை அங்க எங்கேயாவது தவழ்ந்து இல்ல நடந்து பால்கனி பக்கம் போயிருக்கோம். நீ அங்கெல்லாம் தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, குழந்தைய காணோம். இப்ப சிஸ்டர் இருந்திருந்தாங்கன்னா இந்த குழந்தை காணாம போனதுக்கு அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப சிஸ்டர் இல்லையே, குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. ஒரே குழப்பமால இருக்குது. யார் குழந்தைய கொண்டு போயிருப்பாங்க? சரி, அழாத மாறி. சரி மாரி, அழாத. குழந்தை நடந்தோ தவழ்ந்தோ வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது போயிருக்கோம். நாம தேடி பார்க்கலாம் வா. மாறி, நீ இங்கே இரு. வாங்க. நீங்க எல்லாம் இந்த பக்கம் தேடுங்க, நான் கொல்ல பக்கத்துல போய் தேடுறேன். மாறி மாறி, குழந்தைக்கு ஐயோ, பாருங்க, குழந்தைய காணோம். கொல்லையிலே இல்ல. பார்த்துட்டேம்மா. எங்க போச்சுன்னு தெரியல. எவன் சுத்திட்டு தெரியலையே. பணத்துக்காகத்தான் எவனோ ஒரு பையன் கடத்தி இருக்கிறான். ஐயோ மாப்ள, மாப்ள வா மாப்ள கீழே. என்ன கீழே ஒரே சத்தமா இருக்கு? ஓம் நம சிவாய. என்னது சாமி கும்பிட ஆரம்பிச்சிருச்சு? இத பாருங்க, மரியாதையா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மாறி, நீ என்ன பண்ற மாறி? நீ நினைக்கிற மாதிரி இவங்க தாரமா இல்ல, மாயா. இல்ல ஹஸ்பண்ட் சார், இவங்க மாயா இல்ல. அப்படியெல்லாம் போய் சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க செத்து போனதா சொல்ற உங்க சித்தி தாராதா? ஐயோ, இத பாருங்க, என் குழந்தை எங்க? என் குழந்தைய எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, சொல்லுங்க. ஓம் நம மாறி, சிவாய. சார், இவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பெருமாள், மாறி, நம்ம குழந்தை ஏதாவது பண்றதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம குழந்தைய காப்பாத்தணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மாறி, ஹஸ்பண்ட் நான் சார். சொல்றத கேளு. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். ஐயோ ப்ளீஸ் மாறி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரில ஒண்ணு இல்ல மாறி. ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. லேட் பண்ண குழந்தைக்கு தான் ஆபத்து. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். இல்ல ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா புடவை நெருப்பு புடிச்சு எரிஞ்சது, உங்க கார் ஆக்சிடென்ட் ஆனது, இப்ப குழந்தை காணாம போனதுன்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் வந்தா உண்மை வெளியே வரும், குழந்தையும் திரும்ப வரும். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, யோசிக்காதீங்க ஹஸ்பண்ட் சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ சொன்னா கேளு மாறி, வேண்டாம் மாறி. மேடம், என் குழந்தை குழந்தை பாப்பா வந்துருச்சு. ஆமா, நீங்க யாரு? குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்தது? சார், நான் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ குழந்தை எழுந்து தடுமாறி நடந்துட்டு இருந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு யாரோட குழந்தைன்னு விசாரிக்கும் போது தான் இந்த வீட்டு குழந்தைன்னு சொன்னாங்க. அதான் குழந்தைய இங்கே தூக்கிட்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இருக்கட்டும் சார், குழந்தைய பத்திரமா வளர்க்க பாருங்க சார். எங்கேயும் போக விடாம ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரிங்க சார். அப்ப நான் வரேன் சார். சரிங்க. மகளே மாறி,
உனக்கும் உங்க அத்தை தாராவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாராவால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நீ நடந்துக்கிறதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உருவத்துல நான் உங்க அத்தை தாரா மாதிரி இருக்கலாம், ஆனா நான் உன் அத்தை தாரா இல்ல. என் பேரு மாயா. நீ என்ன உன் அத்தை தாரான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ மகளே. நான் மாயா, காசியில இருந்து வந்திருக்கேம்மா. நீங்க காசில இருந்து வந்திருக்கிற மாயாவா இல்ல தாரா அத்தையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, ஹஸ்பண்ட் சார் கார் ஆக்சிடென்ட் ஆனது, குழந்தை தேவி காணாம போய் திரும்ப வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. தாராத்த வீட்டுல இருக்கும்போதுதான் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் அரங்கேறும். ஆனா இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ நீ என்ன சொல்ல வர மகளே? நடந்த சம்பவத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரியாமா? அப்படி என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதே நேரத்துல நீங்க காரணம் இல்லன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது.